வணக்கம் நேயர்களே, ஃபீபாவின் இன்றைய காலை தியானத்திற்காக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஃபீபா நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த வாரத்திலே ஆவிக்குரிய வளர்ச்சிக்கான படிகள் எவைகள் என்பதை குறித்து இந்த 7 நாட்களும் நாம் சிந்திக்கலாம். தேவனோடு உள்ள தனிப்பட்ட உறவை நாம் நன்றாக அறிந்திருப்பது வளர்ச்சியின் முதற்படி என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ளலாம். நமது அழைப்பை குறித்த அல்லது நமது ரட்சிப்பை குறித்த ஆழமான புரிதல் நமக்கு வேண்டும். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது சடங்காச்சாரங்கள், ஒழுங்குகள், நற்கிரியைகளை சார்ந்தவைகள் அல்ல. கிறிஸ்தவ வாழ்க்கை இவைகளிலே துவங்க முடியாது. இவைகளெல்லாம் ஒருவேளை நல்ல காரியங்களாக கூட இருக்கக்கூடும். ஆனால் கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு உறவிலே துவங்குகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடன் நாம் ஏற்படுத்தி கொள்ளுகிற ஒரு உறவு, அதாவது அவர் இரட்சகர், நான் பாவி என்ற உணர்வு, அவர் தகப்பன், நான் அவருடைய பிள்ளை என்ற ஒரு உறவு. இந்த உறவை ஏற்படுத்தி கொள்ளுவதின் விளைவாய் நமக்குள்ளாக ஏற்படுவதுதான் இரட்சிப்பாகும். அவர் எனக்காக, எனது பாவங்களுக்காக மரித்தார். அவரை நான் விசுவாசித்து, நான் பாவி என்பதை உணர்ந்து, பாவ உணர்வடைந்து அவரை எனது சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டுமானால் பாவத்தை விட்டு நான் மனம் திரும்ப வேண்டும். மனம் திரும்பி அவரை இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த 3 படிகளும் இல்லாதபடி இரட்சிப்பு காணப்பட முடியாது. 1 தெசலோனிக்கேயர் 1 அதிகாரம் 3-5 வரை உள்ள வசனங்களை நாம் வாசிக்கலாம். நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று நாங்கள் அறிந்து எங்கள் ஜெபங்களில் இடைவிடாமல் உங்களை குறித்து விண்ணப்பம் பண்ணி உங்கள் எல்லாருக்காகவும் எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் சுவிசேஷம் உங்களிடத்தில் வசனத்தோடே மாத்திரமல்ல, வல்லமையோடும் பரிசுத்த ஆவியோடும் முழு நிச்சயத்தோடும் வந்தது. நாங்களும் உங்களுக்குள்ளே இருந்தபோது உங்கள் நிமித்தம் எப்படிப்பட்டவர்களாக இருந்தோம் என்று அறிந்திருக்கிறீர்களே என்று அப்போஸ்தலனாகிய பவுல் குறிப்பிடுகிறார். இங்கே 3வது வசனத்திலே நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்பதை அறிந்திருக்க வேண்டும் என்பதை அவர் குறிப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம். அதை பவுலே அறிந்திருக்கிறார். 5வது வசனத்திலே எங்கள் சுவிசேஷம் உங்களிடத்தில் வந்தது என்று குறிப்பிடுகிறார். அருமையானவர்களே, நாம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். தேவன் நம்மை தெரிந்து கொண்டது அவரது இறையாண்மை உள்ள கிருபையினாலே என்று நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ரோமர் 8வது அதிகாரம் 28வது வசனத்திலே அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று அந்த வசனம் குறிப்பிடுகிறது. 29வது வசனத்திலே தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதாவது தேவன் நம்மை அழைக்கிறார், தேவன் அழைக்கிறவர்களை முன் அறிந்திருக்கிறார். 29வது வசனத்திலே தேவன் முன் குறித்திருக்கிறார் என்று பார்க்கிறோம். 30வது வசனத்திலே தேவன் நீதிமான்களாக்கினார், தேவன் மகிமைப்படுத்தி இருக்கிறார். அப்படியானால் நம்முடைய அழைப்பும், நம்மை தேவன் முன்னறிகிற அறிவும், தேவன் நம்மை முன் குறித்திருப்பதும், நம்மை நீதிமான்கள் ஆக்கினதும், நம்மை மகிமைப்படுத்தி இருக்கிறதும், இவைகளெல்லாம் தேவனுடைய இறையாண்மை மிக்க கிருபையினாலே வெளிப்பட்ட காரியம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் அதோடு கூட மனித கீழ்ப்படிதலும் இருப்பதை நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 26வது அதிகாரம் 19வது வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் அகிரிப்பா ராஜாவினிடத்திலே தன்னுடைய வாழ்க்கை சரிதத்தை கூறும்போது, அகிரிப்பா ராஜாவே, நான் அந்த பரம தரிசனத்திற்கு கீழ்ப்படியாதவனாய் இருக்கவில்லை என்று சொல்லுகிறார். அங்கே மனித கீழ்ப்படிதலின் முக்கியத்துவத்தை பவுல் குறிப்பிடுகிறார். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டு, தேவனால் அழைக்கப்பட்டு, தேவனால் முன்குறிக்கப்பட்டு, தேவனால் முன்னறிந்து நீதிமான்கள் ஆக்கின, மகிமைப்படுத்தின அந்த காரியங்களெல்லாம் உண்மைதான். அவைகள் மனித கீழ்ப்படிதலோடு சம்பந்தப்பட்டதாக இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். எபேசியர் 2வது அதிகாரம் 8வது வசனத்திலே கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு என்று பார்க்கிறோம். கிருபையும் விசுவாசமும் இணையும் போது ரட்சிப்பு உண்டாகிறது. அதே போல 2வது அதிகாரம் 9வது வசனத்திலே இவைகள் கிரியைகளினால் உண்டானதல்ல என்று குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். எனவே எனக்கு அன்பான ஃபீபா நேயர்களே, நாம் புரிந்திருக்க வேண்டிய ஒன்று என்னவென்றால், நாம் ரட்சிக்கப்பட்டிருப்பது
தற்செயலாய் நிகழ்ந்த ஒரு நிகழ்வு அல்ல. அது ஒரு விபத்தை போன்று சம்பவித்ததல்ல. தேவ திட்டத்தின் அங்கமாய் இருக்கிறது. அதை அறிந்து உணர்ந்திருக்கிற நாம் தேவனுக்கு கீழ்ப்படிந்து வாழ வேண்டும். நம்முடைய அழைப்பை குறித்து, நம்முடைய தெரிந்தெடுப்பை குறித்து நாம் நன்றாய் அறிந்திருக்க வேண்டும். அதன் நிமித்தமாக தேவனோடு நல்ல ஒரு உறவை ஏற்படுத்தி கொண்டு வாழ வேண்டும். இதுவே வளர்ச்சிக்கான முதற்படி. இன்றைய காலை தியானத்தில் பங்கேற்றமைக்காக நன்றி. உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளவோ மேலும் விவரங்கள் அறிந்து கொள்ளவோ 9458585042 என்ற எண்ணிற்கோ அல்லது info@fibaonline.org தொடர்பு கொள்ளவும். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.